பிரைஸ் காட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே ஒரு சிறிய தியானத்தை பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் பார்ப்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 15வது வசனம். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தர் தேவன் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார். இது யூதா ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தமாக நாம் பார்க்கிறோம். இந்த யூதா ஜனங்களுக்கு இந்த அமெரிக்கை என்பது அமைதியாய் இருப்பது, என்னன்னா கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பது என்று குறிப்பிடப்படுகிறதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இந்த வாக்குத்தத்தத்தை யூத ஜனங்களுக்கு தேவன் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்னா, நீங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா, இந்த அசிரியர்கள் யூதாவிற்கு விரோதமாக யுத்தம் செய்ய ஆயத்தப்படுகிறார்கள். உடனே யூதாவின் ஜனங்கள் இந்த அமெரிக்கா இல்லாதபடிக்கு பயந்து கலங்கி அமைதியா இல்லாதபடிக்கு அவங்க என்ன சொல்றாங்க, தங்கள் ஜனங்கள் அந்த தங்கள் பாதுகாப்பிற்காக அவர்கள் எகிப்தின் உதவியை தேட முயற்சிக்கிறார்கள். அந்த வேளையில யூதாவின் ஜனங்களை பார்த்து தேவன் சொல்லுகிற வார்த்தை தான், அமைதியாய் அமெரிக்கையாயிருங்கள், பயப்படாமல் கலங்காமல் இருங்கள் என்று சொல்லி, உங்களுக்கு சமாதான குலைச்சல் உண்டாக வேண்டாம், நானே உங்களுடைய பாதுகாப்பு, நான் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறேன்னு சொல்லி இஸ்ரவேலனாகிய தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ நாம் ஒரு பிரச்சனை என்று வரும் பொழுது, ஒரு போராட்டம் என்று வரும் பொழுது, நாம் எகிப்து என்பது ஒரு குறிப்பாக நாம் என்ன சொல்லுவோம்னா, எகிப்து என்பது ஒரு அடிமைத்தனம், ஒரு பாவத்தினுடைய தன்மை குறித்து தான் எகிப்துன்னு சொல்லுவாங்க. அதனால்தான் எகிப்தின் வாழ்க்கையை விட்டு, எகிப்தின் பாவத்தை விட்டு, எகிப்தின் அடிமைத்தனத்தை விட்டு இஸ்ரேல் ஜனங்கள் வந்தார்கள். அதான் எகிப்து எதை குறிப்பிடுகிறது என்றால், ஒரு பாவத்தினுடைய அடிப்படை காரியமாக குறிப்பிடுகிறது. ஆனால பாருங்க, அப்போ எகிப்து என்றால் நாம் உலக மனிதர்களை தேடி செல்கிற ஒரு காரியத்தை குறிக்கிறது. ஒரு பிரச்சனை, ஒரு ப்ராப்ளம், ஒரு நமக்குள்ள ஏதாவது ஒரு காரியங்கள் நடக்க வேண்டும் என்றால் மனிதர்களை தேடி செல்வதுதான். அவரு அதான் சொல்றாரு, அமெரிக்கையா இருங்கள். அப்பதான் அந்த சொல்றாரு, யூத ஜனங்களுக்கு அவர் வாக்குத்தத்தமாக கொடுக்கிறாரு. நீங்க பயப்படாதீங்க, கலங்காதீங்க, நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நீங்க பயப்படாதீங்க, அமைதியா இருங்க, இது இது ஒரு சமாதான குலைக்கல் உண்டாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். பிரியமானவர்களே, நாம் உலக மனிதர்களிடத்திலே, மற்றவர்களிடத்திலே நம்ம பாதுகாப்பை தேடி ஓட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனென்றால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தையின் மேல் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். அப்பொழுது நமக்குள் ஒரு சமாதானம் காணப்படும், ஒரு அமைதி காணப்படும், ஒரு கலக்கம் வராது, ஒரு பயம் வராது. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தையை நாம் நம்ப வேண்டும். நமக்கு ஒவ்வொரு மாதமும் வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். நேற்றும் நிச்சயமாகவே முடிவு உண்டு என்று சொல்லி, எதிர்பார்த்த முடிவை நிச்சயமாய் நிறைவேற்றுவேன் என்றும் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். அப்படி என்றால் நாம் அந்த வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும் முதலாவது. அப்ப விசுவாசிக்கும் பொழுது தேவன் அதன் காலங்களிலே நம்முடைய வாழ்க்கையில இதை செய்வார். அப்போ இதை செய்வாரா செய்ய மாட்டாரா என்ற சந்தேகம் நமக்குள் இல்லாதபடிக்கு தேவன் மேல் நம்பிக்கை வைத்தா நம்ம எதை குறித்தும் நாம் கலங்க மாட்டோம், பயப்பட மாட்டோம், அமெரிக்கையா இருப்போம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்கிறார். குறிப்பாக பாருங்க, இந்த பாதுகாப்பு என்று சொல்லப்படும் பொழுது எகிப்து தேசத்துல சங்கார தூதனுடைய கரத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் பாதுகாத்தார். எப்படி பாதுகாத்தார்? அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் நிலைக்காலிலே பூசப்பட்டது. ஆகினாலே சங்காரத்துடன் அதை கடந்து போனார். அப்படி என்றால், இப்படிப்பட்ட ஒரு பஸ்காவினுடைய ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நிலைக்காலில் தடவப்பட்ட பொழுது சங்கார தூதனிடத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை பாதுகாத்தார், இந்த குடும்பத்தை பாதுகாத்தார். இன்று நமக்காக பஸ்காவாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின ரத்தம் நம்மை பாதுகாக்க வல்லமை உள்ளதா இருக்கிறது என்று நாம் சொல்கிறோம். இந்த வல்லமையுள்ள நாமத்தை நாம் முதலாவதாக விசுவாசிக்க வேண்டும், நம்ப வேண்டும். அப்பொழுது நமக்கு தேவனிடத்திலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது. இதைத்தான் சங்கீதக்காரர் தாவீது சொல்கிறார்,
தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாயிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை இருக்கும் பொழுது நாம் எதை குறித்தும் பயப்பட வேண்டியதில்லை. எதை குறித்தும் நாம் கலங்க மாட்டோம். ஆகினாலே நாம் தேவனுடைய வார்த்தையை நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். மற்றொன்று, நாம் மற்றவர்களை நாடி செல்வதை விட தேவனை நோக்கி, தேவனுடைய சமூகத்தை நோக்கி நாம் நாடி செல்கிறவர்களாய், தேவனிடத்திலிருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். அதனால தேவனிடத்திலே நாம் சொல்லி முறையிடும் பொழுது நமக்கு தேவனிடத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். இதைத்தான் சங்கீதக்காரர் நாம் குறிப்பிடுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்றும் நாம் அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள்ளே நாம் இருக்கிறோம். ஏனென்றால் நாமும் மனிதர்களை தேடாதபடிக்கு நாம் தேவனை தேடி தேவனுடைய சமூகத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிற நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். அவரே நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகுணமான துணையுமாய் இருக்கிறார் என்ற சங்கீதக்காரர் தாவீது சொன்னது போல, யூதாவினுடைய கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின்படி அவருக்கு தேவன் இஸ்ரேல் ஜனங்களை பாதுகாக்கும்படி, யூத ஜனங்களை பாதுகாக்கும்படி தேவன் கொடுத்த பிரமாணங்களை நாம் நினைவு கூறுவோம். ஆகினாலே நாம் இசையா தீர்க்கதரிசியின் சொல்லப்பட்டது போல அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும் என்று சொல்லுகிறார். நம்முடைய பலன் கிறிஸ்துவின் பலனாயிருக்கிறது. கிறிஸ்து நமக்காக சிந்தின சிலுவையின் ரத்தம் நம்மை பாதுகாக்க வல்லதையாயிருக்கிறது. கர்த்தர் நம்மை பாதுகாப்பார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாகவே நமக்கு எல்லாவற்றையும் அவர் நன்மையாய் செய்து முடிப்பார். ஆமென். பிரைஸ் காட்.